சூப்பரான ஒரு மாலை பொழுதுல மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கோம். வாரம் ஜாலியாக நிறைய விஷயங்கள வாரத்தில் வந்த ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சோ எல்லா விஷயத்தையும் தேடி அழகாக கண்டுபிடிச்சி உங்கள் முன்னுக்கு கொண்டு வரதான் இந்த ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறோம். இல்லை வளமையாக வந்து கொஞ்சம் ரணக்கொடூரமாக இருக்கும். இன்னைக்கு கொடூர ரணமாக இருக்கும். இன்னைக்கு கொடூரம்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டில் இருக்க சூழ்நிலை அப்படி இருக்கு. ஸோ நாங்களாம் முகத்தை மூடிட்டு தான் அலையணும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ மாஸ்கோட இருக்கும். வருஷம் நாங்களாம் எப்பயுமே எதிர்பார்க்கறது புது வருஷம் வந்தா நம்ம இந்த வருஷமாவது கொஞ்சம் மாசா இருக்கலாம்னு யோசிச்சா மாஸ்கோட இருக்கும். இது எவ்வளவு தூரம் போகுமோ தெரியல. போகட்டும். இப்போ மாஸ்கா இருக்கமா இன்னும் கொஞ்சம் நல்ல லூஸா இருக்குமா இப்படிலாம் வந்து தேட வேண்டி இருக்கு. நீங்கள் வந்து முகக்கவசம் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி. ஓஹோ, ரைட், ஓகே. சந்தோஷமா இந்த வாரம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால நம்ம வாத்தியார் வந்து இன்னைக்கு டயலாக் கண்டுபிடிச்ச ஒரு டயலாக் கொண்டு வந்திருப்பார். எஸ், அதாவது அதை எடுக்க நான் படுற பாடு. ஓகே, ஓவரா சாப்பிடாத நைட்டு, ஓகே, அப்படி சாப்பிட்டா ஆயிரும் டைட்டு. நம்ம ஷோ பார்க்கதாங்க எல்லாரும் ஃபைட்டு, அதாங்க நம்ம ஷோக்குள்ள வெயிட். எஸ், வெயிட் போத விடு. ரைட்டு, ஓகே, ரைட். சந்தோஷமா வந்து இன்னைக்கு நிறைய அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. காலையில மாலையில. ஓகே, ஐயோ சொன்ன சரி, லூஸ் ஆகிட்டு போகுது. ஓகே, ரைட். இந்த வாரம் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால நாங்கள் ஷோக்கு போக போகிறோம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. எஸ், ஹாய், ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது விஜய். அதாவது நான் ஏன் அப்படி படிக்கிறேன்னு சொன்னா, அந்த பாட்டு மட்டும் கிடையாது. இப்ப வீணையில ஃப்ளூட்ல எல்லாம் வாசி அது ஃபேமஸ் ஆயிருச்சா. ஃபேமஸ் ஆன பாட்டு நம்ம ஏன் படிச்சு மறுபடியும் அதை இதை ரேட்டிங்கை குறைக்கணும். அதுக்கு நல்ல எண்ணத்தோட தான். வளமையா அந்த பொண்ணு பாடின பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா, இப்போ எந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நீங்க வாட்ஸ்அப் திறந்தாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, வீட்ல போய் கதவு திறந்தாலும் அங்கேயே தான் படிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மெனிக்கே மகைத்தேனா? அப்ப இவர் ஏதோ வேற வீட்டுல கதவை திறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இந்த பாட்டை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நம்ம இலங்கையில் ஒரு சகோதர மொழி பாடகி பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அது வந்து பாடினதே ஒரு கவர் சாங் தான். எஸ், சரியா? அந்த கவர் சாங் வந்து இப்போ அந்த கவர் சாங் நிறைய பேர் கவர் சாங்கா பாடிட்டு கவர் சாங்கா பாடி இப்போ உலகத்தையே கவர் பண்ணிருச்சு. ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஃபேமஸா இருக்கு. இப்போதைக்கு இந்த பாட்டுனால ஃபேமஸா இருக்காங்க. ஒன்னு வந்து இப்ப யோகானி, அதுக்கு முன்னால வந்து ஐயோ என்ஜாமி அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாங்க. என்ஜாய் என்ஜாமினா ரைட். அதை நான் வந்து கொஞ்சம் கவலையா சொல்றேங்க, ஐயோ என்ஜாமின்னு. சரியா? என்ஜாய் என்ஜாமி பாடல் பாடுனா நம்ம அவங்க 2 பேருமே ஸ்ரீலங்கா அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறோம். ரைட்டா? இப்ப யூடியூப்ல அதிகமான வியூஸ் பார்க்கக்கூடிய பாடல்கள் 2ஆம் இடத்துலயும் 3ஆம் இடத்துலயும் இந்த பாட்டு இருக்கு. ஓகே, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பியா இருக்கிறீங்க. சோ நாம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இப்போ அந்த பாட்டை பார்க்க போறோம். அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க பாப்போம். மெனிக்கே உபைத்தே மகைத்தே. எனக்கு அது மகைத்தே, உங்களுக்கு உபைத்தே. அப்படி பாட்டை பாட்டுவாங்க. ரைட், சூப்பரா. இந்த வாரம் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு வாரங்களே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சூப்பரான பாட்டு இது. அந்த பொண்ணோட வாய்ஸ்ல கேட்கும்போது சும்மா அந்த மாதிரி இருக்கு, பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கு. இது வந்து ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங் ஆனிச்சு அப்படின்னா, நம்ம அமிர்தா பச்சனே வந்து சொல்லியிருக்காரு, இந்த பாட்டுல இருந்து எனக்கு வெளியே வர முடியல, அவ்வளவுக்கு வந்து இந்த பொண்ணு சூப்பரா பாடி இருக்கா அப்படின்னு. அது ஹிந்தியில எப்படி சொல்லியிருப்பாருன்றீங்க? तुझे सॉन्ग नाम क्या है? I can't coming வெளியே क्या है? I am managing room क्या है? நல்ல சோங்க்கு வாழ்த்து சொல்லிருக்காரு. ராம் கியா ஹே. இந்த ஷோவை நல்ல வேலை அமிதாப் பச்சன் பார்த்துருந்தா நேரம் பார்க்கும் இடத்துல தூக்கு போட்டு தூங்கிருப்பாரு. ஓகே, பரவாயில்ல. இந்த ஷோ பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பாடல் வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு, சரி அதை விட்டுரும். இப்போ அடுத்து வந்து இன்னொரு பாட்டை பார்க்க போறோம். எஸ், இது என்னன்னு சொன்னா, இது வேற லெவல் பாட்டு. இது வந்து லெவலுக்கு அடுத்த லெவல் பாட்டு. இப்ப நான் எப்படி இந்த பாட்டு டான்ஸ் பண்ணா இருக்குமோ அதை விட 10 மடங்கு கேவலமா இருக்கு. ரைட், இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இந்த பாட்டு வந்து திருமலை படத்துல வந்த பாட்டு. இதுக்கு வந்து அதுல வந்து ஆடி இருப்பாங்க சும்மா. யாரு? விஜயும் லாரன்ஸும் ஆடுவாங்க. ஆடுவாங்கன்னா ரைட். பின்னா இருக்கவங்க ஓடுவாங்க. ரைட். ஸோ அவங்க வந்து பண்ணின டான்ஸை இவங்க கவர் சாங்ங்கிற பேரில் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களையும் ரசிக்கலாம். பேசாம அந்த பாட்டு சூனியம் வச்சிருக்கலாம். அதுக்கு முட்டை பத்தல, அதனால சூனியம் வைக்கல. ரைட், ஓகே. அதை விட்டு ஏதோ ஜோக் சொல்லணும்னு சொன்னீங்க. ஜோக், ஓகே. செல்போனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? செல்போனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம்
சொல்லு. கொரோனா முடிஞ்சே கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஓகேவா? அதாவது கால்லன்னு சொன்னா மனுஷனுக்கு பேலன்ஸ் இருக்காது. அப்படி ஆடுவோம் தெரியுமா? அதே மாதிரி பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னா செல்போன்ல கால் இருக்காது. சரி, இந்த ஜோக் சிரிச்சுட்டான். அடுத்த விஷயம் பார்க்கலாம். ரைட், இதை வந்து இந்த பாடலை பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, ஜாலியாக ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. இப்போ வந்து இந்த வாஸ்கோட காமா தெரியுமா உங்களுக்கு? ஆமா, வாஸ்கோட காமா தெரியும். பக்கத்து வீட்டில் நிறைய ஊர்கள் நிறைய நாடுகள்லாம் கண்டுபிடிச்சாரு. அவர் இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் வாஸ்கோட காமாவா இருந்தாலும் நீங்க மாஸ்கோட வாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ கொரோனா பத்தி பார்த்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் நிறைய சம்பவம் நடக்கும் தெரியுமா? இப்போ நிறைய பேர் பஸ்ல வரும்போது நீ அந்த சம்பவத்தை சொல்லு, நான் சொல்ற விஷயத்த. பொரல சீனை சொல்லு. என்ன நீ நல்லா அழகா சொல்லுவ மச்சான். என்ன பொரல பஸ் எப்படி முதலாவது என்ன பழவெனி ரெல்ல அது வந்து எப்போ வந்தது? அது வந்துச்சு 2019 வந்துச்சு. தெவனி ரெல்ல அது வந்துச்சு. துங்கனி ரெல்ல வந்துச்சு. இல்லங்கிட்ட பொரல்ல சரி, சுத்தம் சோழி முடிஞ்சு. இது வந்து நம்ம சிரிச்சிட்டு சொல்றோம். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப பாதுகாப்பா இப்போ குவாரண்டைனால வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து சிரிச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாதுகாப்பாக போங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே சொன்னா தான் சில பேத்துக்கு மண்டையில் உரைக்கும். நாங்கள் இப்போ ஏன் மாஸ்க் போட்டுருக்கிறோம்? முகத்தை காட்டக்கூடாத ஒரு விஷயம் இருந்தாலும் ப்ரொடியூசர் மைண்ட்ல இருந்தாலும் நல்ல விஷயம் இந்த கொரோனா சிந்தனை, சமூக சிந்தனை. அதனாலதான். சரி, ஓகே. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போது நீங்க அடுத்த ஜோக்கும் சொல்ல மாட்டீங்க. அடுத்த ஜோக் சொல்ல மாட்டேன். துண்ட காணோம். ரைட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து என்ன பண்ண பார்க்க நீங்க தான் சொல்லணும். அடுத்து வந்து சூப்பரான ஒரு விஷயம் வருது. எஸ், இதை பாருங்க. மறந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நாம தான் காரணம் பார்ட்னர். ரைட், இந்த ஷோ முடிகிறதுக்குள்ள ஒருத்தர் ஜோக் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜோக் அவர் ஓரமா போய் கண்டுபிடிக்கட்டும். இப்போ நாங்க பார்த்தது வந்து நம்ம மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி வந்த சீனை வந்து நம்ம பண்ணமட்ட பசங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அது வேற லெவலில் பண்ணிருக்காங்க. வருஷம் அதாவது மாசம் இல்லாம வாரம் இல்லாம நாள் இப்போ அந்த ஜோக்கை போட்டிருக்கேன். என்ன உலர்றே ஏதாவது டைமிங் கொடுக்கல. மாசம் ரேஷன் கடைக்கு போய் ஏதோ அரிசி வாங்குற மாதிரி சொல்லி ஜோக்கு காண மச்சான். ஓகே, அப்போ அந்த மாஸ்டர் படத்தை வந்து பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நாங்க இன்னொரு சூப்பரான விஷுவல் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா போன வாரம் கேட்குற பிளான்ல இருந்து சரியா மறந்துட்டேன். நான் சன்னியாசின்னு ஆரம்பிச்சோன்னு நீ ஏதோ சொல்லி குழப்பி விட்டுட்டேன். அதனால குழப்பின விஷயம் ஞாபகம் இருக்குது. அது ஞாபகம் இருக்கு. சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல கேட்கணும் கொஞ்சம். நான் அதுக்கு பதில் சொல்லணும். மொழியாடித்தான் நீங்க பதில். இப்ப நான் சொல்லிட்டேன், தெரியாது பதில் வரணும். இந்த பதில் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரைட், சம்சாரிக்கும் சன்னியாசிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா புலித்தோல் மேல படுத்திருந்தா அவர் வந்து சன்னியாசி. புலி கூட படுத்திருந்தா அவங்க வந்து சம்சாரி. எப்படி முள்ளு பட்டா கண்ணு கலங்குது. ஓகே, விடு. அனுபவம் புதுமை. கண்ணு கலங்குனாலும் பரவாயில்ல. இப்ப அடுத்த ஒரு சூப்பரான கவர் சாங் வருது. இந்த கவர் சாங் வந்து ஹிந்தியா, தெலுங்கா, மலையாளமா, உருதா, பெங்காலியா அப்படின்னு நீங்க தேடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அப்படியா? தெரியாது. பார்த்துட்டு வாங்க. நீரில் மூழ்கி முத்தெடுக்க போனா கண்ணத்து குழியில முத்தம் எடுத்தான். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் லெவலில் பார்த்துருக்கோம். சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். விஜய் நாக்கும் பல்லும் பேசிக்கிட்டான். நாக்கும் பல்லும் பேசினிச்சான். ரெண்டு ஒரே இடத்துல தானே இருக்கு. ஒரே இடத்துல பக்கத்து வீடு தானே. ஓகே, அண்ணன் என்ன தட்டினா பேசுறான். பல்லு சொன்னிச்சான், எவ்வாறு நீ ஓவரா ஆட்டம் போடாத, நாங்கள் 32 பேர் சரியா, நாங்கள் எல்லாம் சேர்ந்தோன்னு வச்சுக்கே உன்னை உண்டு இல்லை. நாங்கள் நீ ஒரே ஒரு ஆள் நிச்சான். நாக்கு ஒரே பதில் தான் சொன்னிச்சான். நீ 32 பேரா இருக்கலாம். ஓகே, நான் ஒரே ஒரு சொல் தான் சொல்லுவேன். உங்க 32 பல்லும் கலந்துரும். ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னேன்னு வையே செட்டே போயிருவீங்க. அப்படி செட்டே போயிருவீங்க. அதனால இப்போ யார் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படியா? அதாவது அமைதியாக இருக்கும் போது கமல் வாய்ஸ் வரும். அதிகமாக பேசும்போது ரஜினி வாய்ஸ் வரும். இப்போ இவங்களால நிறைய வாய்ஸ் வரும்போது நம்ம ஒருத்தர் மறந்துட்டோம். யாரு? போன 25ஆம் தேதி. ஆமா, இப்ப புதன்கிழமை. 25ஆம் தேதி மறந்தது ஏன்டா? இங்க வந்து புதன்கிழமை நம்மளுடைய தமிழ் கலையுலகின் கேப்டன் அவர் வந்து பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு நாங்க பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்றோம். ஏன் சொல்லணும் அப்படின்னா
அவர் ஒரு என்ன சொல்றது புரட்சி கலைஞர் அப்படின்றத விட ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், பன்முக திறமை கொண்ட மனிதர், எப்பொழுதும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷர். சொல்லிக்கிட்டே அதெல்லாம் வேற லெவல், பேசக்கூடாது. அவரை வந்து நம்ம வந்து இல்ல அதை வந்து நம்ம மிமிக்ரி பண்ணாலும் அதை வந்து அவர் நோகடிக்கிற மாதிரி இல்லையா? அவர் வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப அருமையா பேசுவார். அவருக்கு வந்து வார்த்தைகளை சொல்லிக்கொள்றோம். வாங்கிதான் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டயலாக் தெரியுமா? அது பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம டிக்கா ப்ரோ வர போறாரு. அவர் வந்து பழமையா நீங்க குடிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறார். காஃபி. ஓகே. இப்போ எல்லாம் குடிக்கிறனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதை பார்த்தோம். ஊரடங்கு சட்டம் போட்டு சுட்டி நீங்க ஊரடங்கி கொண்டு யோசனை பண்ணி நிக்கிறான். இல்ல மாதிரி சரியான கூதல். கடையில பால் மாவும் இல்லாத நேரம் உமா சுட சுட பிளேன் ஊற்றி தரமணி சொல்லி பார்த்தா பால்டா வர 8:30 மணி ஆகுது. இன்னும் ஒரு பிளேன் ஒன்று வரலேடா ஒரு உமாட்டீங்க. ஐயோ வாப்பா எதுக்கு செல்ல வாங்க, உங்களுக்கு பிளேன் டீ தானே 5 மினிட்டா பிளேன் இப்போ வரும். நீயா? சரி சரி, கொல்ட்டி அவர் பிளேன் டீ ஊற்றிட்டாவே. ரைட். அது அந்த கோரஸ் சொல்லணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். சரி, ஓகே. இப்போ வந்து பிளேன்ல போகும்போது குடிக்கிற டீக்கு தான் பிளேன் டீன்னு பேர் சொல்றேன். நைட்ல குடிக்கிற டீக்கு தான் நைட் டீன்னு சொல்றது. புரியுதா? இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் வந்து யோசிக்கணும். கொரோனா காலத்துல வீட்டுல இருந்து இந்த மாதிரி விஷயம் யோசிக்கணும். இப்போ எறும்புக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன? ஹண்ட். அண்டா? எறும்புகள் குடிக்கும் டீக்கு பேர் தான் ஆன்டி. என்ன என்டி 90ல இருக்க ப்ரொடியூசர்? ரைட். வேற என்னன்னு பாருங்க, கணக்க கதைச்சு கொண்டு இருக்காரு. என்ன ரைட். இந்த விஷயங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பழைய அளவு நினைச்சு ஏங்குறவனும் பகல்ல தூங்குறவனும் நைட்ல தூங்க மாட்டாங்க. ஆமா, நைட் பகல்ல தூங்குனா அப்படி நைட்ல தூங்குறது. இப்போ நீங்க பகல்ல தூங்குறவரா இல்ல பழைய அளவு நினைச்சு ஏங்குறவரா? நீ இப்ப என்ன கொண்டு கோத்து விடுறாங்க? இல்ல நமக்கு லவ்னு ஒன்று இருந்தா தானே ஏங்குறது அப்படின்னு. அப்புறம் உங்களோட மனைவி மக்கள் எல்லாம் போடுறவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்படுறேன். இல்ல மனைவி ஓகே, மக்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அழைப்பில் ஒரு நேயர் எங்களோடு. அப்படியா? ஹலோ வணக்கம். ஒன்றும் இல்லை, கண்டென்ட் மறந்துட்டாரு, அங்கே செட் பண்ணுறாரு. இல்லை இப்போ வளமையாக வந்து இந்த ஷோ கொடுத்தே செய்ய தேவையில்லை, இதில் ஒரு ரிக்வெஸ்ட் ஷோவா. ஹலோ வணக்கம். ரைட், சரி மாமா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா ஆத்துலயும் மீன் பிடிக்கலாம், ஆனா ஒரு ஆத்துல மீன் பிடிக்க முடியாது. தெரியுமே. இதுக்கு நான் பதில் வந்து ஏங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஜோக் கண்டுபிடிச்சாரு. அது எந்த மாதிரி ஜோக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. சரி, சொல்லு, பதில சொல்லு. எல்லா ஆத்துல மீன் பிடிக்கலாம், ஐயர் ஆத்துல மீன் பிடிக்கலாது. இந்த ஜோக்கு தான் ஒரு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேலே. ரைட். அடுத்து நம்ம இளையராஜா பக்கம் அப்படியே போனா, இசை ராஜா இது கிண்ணத்துல அப்படிதானே? அன்னத்தை தொட்ட கைகளிலே அந்த மாதிரி. அடுத்து வந்து சூப்பரான ஒரு வீடியோ வருது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ? என்ன வண்ணம்? மனசுல. ரைட். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ரைட். ட்ரெண்டிங்ல விடுங்க பார்த்துட்டு இருக்கோம். விஜய், இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு நீங்க பதில் தெரிஞ்சாலும் சொல்லாத மாதிரி தெரியாத மாதிரி நடிக்கணும். அப்பதான் ஏமானம் பறி போகாது. எஸ், ஏமானம் பறக்காது. ஓகே. ஒருத்தர் தோசை சுட்டாராம். ஓகே. எல்லா தோசையும் சுடுவாராம். நல்ல ஒரு சமயக்காரர். ஓகே. சரியா? ஆனா ஒரே ஒரு தோசையை சுட்டாராம், அது பறந்து போயிடுச்சான். பறந்து போயிட்டான்? எந்த காரணம்? சுட்ட தோசை பறந்து போச்சுன்னா ஆக்சுவலி அது பேப்பர் தோசையா இருக்கும். பேப்பர் தோசை இல்ல மேன். வாட் மேன்? என்ன மேன்? தெரியல உனக்கு. எனக்கு நேரம் வந்துருச்சு பதில் சொல்றதுக்கு. அது பிளேன் தோசையா? பிளேன் தோசைனால பறந்து போச்சு. எஸ். பேப்பர் தோசையா இருந்தாலும் பறந்து போயிருக்கும். இல்ல, பேப்பர் தோசை ஊதணும். இந்த 2 பதிலும் சரியான விடையை தெரிவு செய்து அடுத்த வாரம் எங்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க. அதுல இருந்து தெரிவு செய்யற ஒரு ஆளுக்கு நாங்க ஒண்ணுமே தர மாட்டோம். 10 ஏக்கர் தென்னந்தோப்பை சுத்தி காட்டுறோம். ரைட், ஓகே. இப்போ வந்து அடுத்து இன்னொரு விஷயம், சூப்பரான ஒரு விஷுவல் வரப்போகுது. அந்த விஷுவலை பார்த்துட்டு வாங்க. இது என்ன மாதிரி விஷுவல், எப்படியான விஷுவல்னு நீங்க பார்த்துட்டு வந்த பிறகு தான் நான் கமெண்ட் சொல்றேன். எஸ். அம்மா கிழக்க போடாதீங்க அம்மா ப்ளீஸ்.
நல்லெண்ணெய் போட்டா தான் தலைமையர் கருப்பா நீளமா நாத்து மடிக்குமாமா ஸ்கூல்ல நான் என் அம்மாண்ட ட்ரெடிஷன் இது சரியா உம்மோட ஸ்கூல்ல மணக்கு தண்டத்துக்காண்டி எல்லாம் அடிச்சுட்டு போம் இந்த விக்டோரியா புஷ் புஷ் அடிப்பி விக்டோரியா சீக்ரெட் அதை அடி oh my god அம்மா சரியன் கத்தாது இந்த ஓகே சூப்பரான டிக்டாக் பார்த்துருந்தேன் விஜய். இதுதான் நான் சொன்னேன், இதை நீங்க பார்த்துட்டு வாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அதை பத்தி நாங்க பேசுறோம். நிறைய டிக்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு, நிறைய வீடியோஸ் டிக்டாக்ஸ். நிறைய பேருக்கு வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த வைரலும் ஆகிட்டு இருக்கு. எங்க டீம்லயும் ஒருத்தர் இருக்கார், டிக்டாக் பண்றேன்ற பேர்ல நிறைய பேரை தூக்கு போட வச்சு, இப்படி குளத்துல குதிக்க வச்சு, காய்ச்சல் வர வச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாம் நான் காப்பாத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டிக்டாக் வந்து வார வாரம் நாங்கள் தந்துட்டு இருப்போம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க. அடுத்து பாட்டுன்னு படிக்கா வலையோ சே கல கல கலவன கவிதைகள் படித்த கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது. ரைட், அதை மெட்டே எல்லாம் படிச்சா இது மெட்டே இல்லாமல் நீங்கள் மெட்டே இல்லாமல் படித்தாலும் பரவாயில்ல, கட்டில் இல்லாமல் வாசித்தாலும் பரவாயில்ல. இது வந்து சும்மா அழகாக படிங்க பார்ப்பீங்களே. இப்போ இளையராஜா படிச்சிங்க. இப்போ பாரு வலையோ சே கல கல கலவன கவிதைகள் படித்த கொழு கொழு தென்றல் காற்றும் போட்டு அனுப்புங்கப்பா. சரியான காலத்தில் சூப்பராக நான் சும்மா ஜோக்கு படித்தேன். நான் அந்த காலத்தில் நான் ஸ்டேஜ் படிக்கும்போது அப்பா இத்தனை ஸ்டேஜில் படிக்கும்போது இவர் ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும் தான் படிக்கல. எஸ் எனக்கு தெரியுமே அந்த ஸ்டேஜ் வேற மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தெரியுமே என்ன ஸ்டேஜ் இல்லை அது வேணாம். அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் வருது. இந்த பாட்டை வந்து நம்ம ஃப்ளூட்ல கேட்டாலே ரொம்ப இனிமையா இருக்கும். அதோட சேர்த்து வயலுன்னு சேரும்போது என்ன ஒரு பிரமாதம், என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு இனிமை. கவிஞரே போதும். பார்த்தோம். இப்போ நாங்க டாடா பாய் பாய் சொல்ல போறோம். ஓகே, இதுல ட்ரெண்டிங்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து எண்டிங்ல அப்படின்னு முடிக்கிறதுல தான் ஒரு சந்தோஷமா இருக்காரு. இந்த வாரம் மக்களை விரிஞ்சு போறதுல சந்தோஷம் இல்ல, கவலை தான் இருக்கிறேன். நமக்கு தான் கவலை. பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா ஒரு மணி முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கல்ல வச்சிருந்தா இதுக்கு மேல் நின்றா டிவி உடையும். போறியா இல்லையா அடிச்சிருவாங்க. அது டிவி அணியாமே அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இந்த வாரமும் நிறைய விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்க விஷயங்களை சந்தோஷமா ஜோக்ஸா இருக்கட்டும், நிறைய வீடியோஸா இருக்கட்டும், கவர் சாங்ஸா இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து சூப்பரா இந்த வாரம் நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஸோ நான் பேசுறத விட இந்த மாஸ்க் எடுத்து விடுறது பெரிய கரைச்சலா இருக்கு. கஷ்டமா இருக்கு. என்ன அடுத்த ஷோல அது ஆராயும். இல்ல மூக்கு பொடப்பா இருந்தா அந்த மாஸ்க் சரியா நிக்கும். யோசிக்க தோணுமா மூக்கு பொடப்பா இருந்தா? இல்ல மாஸ்க் சரியா நிக்கும் உங்களுக்கு மாதிரி. அப்ப சோ இந்த வாரம் நிறைய விஷயம் ஜாலியா பார்த்திருந்தோம். இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் அடுத்த வாரம் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்ல வருதோ அந்த வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து அப்படியே நாங்க அப்படியே சரமாரியா பேசி அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு உங்களை சிரிக்க வச்சு அப்படியே சந்தோஷப்படுத்துறோம். நானும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் தான் பாக்குறேன், ஆனா வாரம் நடக்க மாட்டேங்குது. ஸோ அடுத்த வாரம் சந்தோஷமா சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய். நான் உங்க புவனேஷ். பாய், நன்றி, வணக்கம்.